சிவன் காலகால விஷயம் வரதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் வந்துருச்சு, அதுக்கு பேர் பொறாமை அப்படிங்கிற மாதிரி சொன்னதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அதுக்கேற்ற மாதிரி அந்தகனும் முதல்ல தேவேந்திர மனசை கலைச்சான் இல்லையா, துர்வாசருக்கு சாபம் வாங்குறதுக்கு அவன் தான் காரணமா இருந்தான். அதே மாதிரி இப்பவும் பேசுறான், நம்ம வந்ததே அமிர்தத்தை வாங்கணுங்கிறதுக்காக தான். இப்போ நீங்க முயற்சி பண்ணல அப்படின்னா எப்பவுமே உங்களுக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லவும் அவன் எதிர்பார்த்த மாதிரி தேவேந்திரன் கண்ணிலையும் பேராசை தெரியுது. நீ சொல்றது சரிதான், அமிர்தம் வேணுங்கிறதுக்காக சமுத்திரத்தை நாங்க திரும்ப கடையத்தான் போறோம் அப்படின்னு அவனும் சொல்றான். பார்வதி ரொம்ப அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா சிவன் ரொம்ப அமைதியா எந்த ஒரு சலனமும் இல்லாம நின்றுட்டு இருக்காருங்க. ஆனா அக்னி தேவன் தான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றான், ஏற்கனவே அந்தகன் அவனோட வார்த்தையினால உங்களை மயக்கி இருக்கான், இப்போ நமக்கு இது தேவையே இல்லையே அப்படின்னு எடுத்து சொன்னாலும் தேவேந்திரன் நான் தேவராஜன், இவங்களோட சூழ்ச்சியெல்லாம் அவ்வளவு சுலபத்துல விழுந்துட மாட்டேன். அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நமக்கு தெரியும், அமிர்தம் வரதுக்கு முன்னாடி விஷயம் கண்டிப்பா வரும், அப்படி வந்துருச்சுன்னா நம்ம மறைஞ்சிடலாம், விஷத்தோட தாக்கத்தால அசுரர்கள் எல்லாம் அழிஞ்சிட்டாங்கன்னா அமிர்தம் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு ரொம்ப தெளிவா ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்கான். அசுரர்கள் சொல்ற விஷயம் என்னாலையும் ஏத்துக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு, அதனால நாங்க தொடர்ந்து கடையிறோம் அப்படின்னு சொல்றான். இத சிவன் கவனிச்சிட்டு இருந்தாலும் எதுவுமே பேசல. இதை பார்த்துட்டு எல்லாருமே ஸ்தம்பிச்சு எதுவும் பண்ண முடியாம நிக்கிறாங்க. பேசாம சிவனும் வாசியை கூப்பிட்டுட்டு போயிருந்திருக்கலாம், நாராயணனும் கூர்ம அவதாரத்துல இருந்தார் இல்லையா, அவரும் கூட கிளம்பி போயிருந்திருக்கலாம். பார்வதி கண்கள் கலந்து நின்றுட்டு இருக்காங்க. நாராயணன் சிவனை பாக்குறாரு. சிவன் இப்போ எந்த சலனமும் இல்லாம அமைதியா நின்றுட்டு இருக்காரு. நாராயணனும் பரவாயில்ல திரும்ப கடை ஆரம்பிங்க அப்படின்னு வேற வழி இல்லாம அவரும் சொல்லிடுறாரு. தேவர்களும் அசுரர்களும் ரொம்ப சந்தோஷமா திரும்ப பாட்கடல கடையை ஆரம்பிக்க நாராயணன் சொல்றாரு, மகாதேவர் சொன்னது சரிதான், காலகால விஷயம் வரதுக்கு முன்னாடி அவங்க மனசுல பொறாமைங்கிற விஷயம் குடி வந்துருச்சு, அமிர்தம்ங்கிற பொறாமையும் அவங்களோட மனசை மயக்கிடுச்சு. ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க, இப்ப வரப்போற காலகால விஷயம் பிரபஞ்சத்தையே அழிச்சிரும் அப்படிங்கிறாரு. பார்வதி இப்ப கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க. தேவர்கள் அசுரர்களை விடுங்க, இதனால எந்த விளைவு வந்தாலும் அதை நான் சந்திக்க தயாரா இருக்கேன், மகாதேவரை நான் நிச்சயமா காப்பாத்துவேன் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்றாங்க. மறுபடியும் தேவர்களும் அசுரர்களும் கடலை கடைய ஆரம்பிக்க இப்போ ஒளி பொருந்திய ஒரு வைரம் மாதிரி ஒரு பொருள் வந்து நிக்குது. அதை பார்த்துட்டு இவ்வளவு நேரம் பேசாம எந்த விஷயத்திலுமே தலையிடாம இருந்த சிவன் சொல்றாரு, இது கௌசுபமணி நாராயணனுக்காக அப்படின்னு சொல்லிடுறாரு அவரே. ஏன்னா அவங்களுக்குள்ள அதுக்குள்ள திரும்ப அடிச்சு கூடாது அப்படிங்கிறதுக்காக. அடுத்ததா ஒரு பொண்ணு கையில கலசத்தோட வர்றா. அந்த பொண்ணை பார்த்து பார்வதி இப்ப சொல்றாங்க, வருணி இவ அசுரர்களுக்கானது அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் அசுரர்கள் பக்கம் போயிடுறாங்க. அடுத்து வர பொருளை அப்சரஸ்களும் கற்ப விருட்சமும் அப்படின்னு சொல்லிட்டு இது தேவர்களுக்குன்னு சிவன் சொல்றாரு. சிவன் சொல்லதும் கேட்காம கடையிற அசுரர்களும் தேவர்களும் திரும்ப கடலை கடையிறப்போ மகாதேவர் வாழ்கன்னு சொல்லிட்டு தான் கடையிறாங்க. ஆனா பார்வதி இப்ப ரொம்ப பதட்டமாறாங்க. அவங்க கண்ணுக்கு திரும்பவும் அவங்க பார்த்த காட்சிகள் தெரியுது. அதை பார்த்து சிவனும் என்ன ஆச்சு கௌரின்னு கேட்கிறாரு. இல்ல அந்த தருணம் வந்துருச்சுங்கிறது என்னால உணர முடியுது அப்படிங்கிறாங்க. எந்த நேரத்திலயும் ஆழகாலம் விஷயம் வெளிவரலாம், அதுல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு மகாகாளி வேறொரு உருவம் எடுத்தாகணும், இந்த பிரபஞ்சமே காலனோட கையில சிக்காம இருக்கணும் அப்படின்னா மகாகாளி நிச்சயமா இங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல சிவன் சொல்றாரு, இல்ல பார்வதி இது என்னோட கடமை அப்படிங்கிறாரு. இல்ல மகாதேவா, நீங்க தானே சொல்லிருக்கீங்க ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆபத்தோ சங்கடமோ வந்துச்சுன்னா ஏன் ஆணை தேடி போகணும், அவளே அந்த பிரச்சனை தீர்த்துக்கலாமே நீங்க தானே சொல்லிருக்கீங்க, இது என்னால உருவான பிரச்சனை, நான் தான் இதை எதிர்கொண்டாகணும் அப்படின்னு சொல்ல சிவன் நீ உலகத்தை காப்பாத்துறவ அழிக்கிறவன், அதனால ஆழகால விஷயத்தை எதிர்கொள்ள வேண்டியது நான் தான், நீ அழிக்கிறவ கிடையாது, நீ இந்த உலகத்தை ரட்சிக்கிறவ அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு வெடிச்சத்தோட கரும் புகையும் அந்த இடத்த சூழ ஆரம்பிக்குது. ஆனா அந்தகனும் அமிர்தம் வந்துருச்சு அப்படின்னு கத்துறான். அந்த இடம் முழுக்கவும் வானம் முழுக்கவுமே கருமையா மாற துவங்குது. இதை பார்த்துட்டு குரு உஷானாதான் இது அமிர்தம் கிடையாது, எல்லாம் விலகி போங்க, இது விஷம், இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க இருந்து நகர்றாங்க. தேவேந்திரன் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே என்னோட திட்டம் நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அசுரர்கள் மட்டும் இல்லாம தேவர்களுமே மயங்கி விழ ஆரம்பிக்க அக்னி தேவன் கூப்பிட்டு சொல்றாரு, அங்க பாருங்க அப்படின்னதும் அப்பதான் அவனுக்கு மகாதேவர் ஞாபகம் வந்த மாதிரி மகாதேவர் என்ன அசம்பாவிதம் இது அப்படின்னு கேட்கிறான். அந்த மலையை சுத்தி நெருப்பு வளையம் மாதிரி உருவாக அங்கிருந்து கரும்பொகையும் வெளியேறிட்டு இருக்கு. எல்லாரும் ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாருமே ஓடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.